ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணாய நமக. மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜிகளை வணங்கி வந்திருக்கக்கூடிய ஹிந்து தர்ம வித்யாபீட பொறுப்பாளர்கள் மற்றும் சமயப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனவரி இந்த மாதம் நமக்கு என்ன வரப்போகுது? தேர்வு வரப்போகுது இல்லையா? என்னைக்கு தேர்வு நமக்கு தகவல் தெரியுமா? தேர்வு என்னைக்கு? ஜனவரி 25. எந்த இடத்துல எல்லாம் நடக்குது தேர்வு? 2 சென்டரில் நடக்கு. வைகுண்டபுரம், நாகர்கோயிலில் நடக்கு. இதில் நாம் ஆசிரியராக பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் நாம் தேர்வு எழுதணும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். அதனால் நாம் விண்ணப்ப படிவம் கொடுக்கக்கூடிய கடைசி தேதி ஜனவரி 11. 11ஆம் தேதிக்கு முன்னாடி நாம் கொடுத்துடணும். ஆசிரியராக பயிற்சி முடித்து நாம் பயிற்சி கார்டு வாங்கியிருப்பீங்க. சிலவங்க கார்டு கிடச்சிருக்காது. ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்க இதற்கு நாம் இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம். சமயப்பு தேர்வு நம்ம எப்படி எழுதணும் அதில் நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது கேட்ட கேள்விக்கு எல்லா தடையும் சொல்கிறது தான், கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணும். சரியா? நாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டினை 2 தடவை படிச்சுட்டு பதில் எழுதணும். அதே மாதிரி நாம் எழுதியிருக்க நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா சொல்லுவாங்க, நான் இப்போ கோயம்புத்தூரில் சமயப்பு ஆண்டு விழாவுக்கு போயிருந்தப்ப அறிமுகப்படுத்தினாங்க. என்ன அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, ஒரு பொறுப்பாளர் அறிமுகப்படுத்தினார். என்ன சொன்னார்னா, இவங்க தேர்வு உங்கள் பேப்பரையெல்லாம் மார்க்கையெல்லாம் குறைச்சி கூட்டி போடுற ஆள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தி இப்போ நான் போய் உட்கார்ந்ததுமே ஒரு அம்மா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க தான் இங்கேருந்து அங்கே போய் இருந்து அங்கே சமயப்பு எடுக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அக்கா என்னாலும் நீங்கள் என்னது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் வந்து இளநிலை தேர்வு எழுதும்போது 98 மதிப்பெண் கிடைக்கும்னு நினச்சி நல்லா படித்து தான் எழுதினேன். ஆனால் எனக்கு கிடைத்த மதிப்பெண் 75. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணுறீங்களா, அதான் குறைக்கிறீங்களா வேணும்னு அப்படின்னு கேட்டாங்க. குறைப்போமா அப்படி? நீங்கள் நம்புறீங்களா? பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க பேப்பரில் உள்ள மார்க்கையெல்லாம் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சாமிஜி பேப்பர் கேட்டால் மறுதிருத்தத்துக்காக பேப்பர் தராங்களா இல்லையா? செராக்ஸு தராங்க, அப்படி தானே? நம்ம சந்தேகம் உள்ளவர்கள் நம்முடைய பேப்பரை கொடுத்து நாம் மறுதிருத்தத்திற்காக விண்ணப்பிக்கலாம். என்ன எழுதியிருக்கோ எழுதினதுக்காக மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசின சுவாமிஜிகளும் சொன்னாங்க, அமைப்பாளரும் சொன்னாங்க, நாமெல்லாம் சமயப்பு ஆசிரியர்கள். அதனால் நம்மளை பார்த்தாலே தெரியணும் சமயப்பு பொறுப்பாளர், சமயப்பு ஆசிரியர் அப்படின்னா. அப்படின்னா எல்லாருக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இன்றைக்கி நான் அதில் உட்கார்ந்துருக்கும் போது நிறைய நம்ம சமயப்பு ஆசிரியர்களும் குழந்தைங்களும் சாமியை நமஸ்காரம் பண்ணாங்க. நாம் எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறேன், நம்முடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? அதாவது நாம் ஆடை அணிவது பிறரை கவருவதற்காக அல்ல, நம்மை அவர்கள் கௌரவமாக பார்க்கப்படுவதற்காக நம்முடைய ஆடை இருக்க வேண்டும். சமயப்பு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆடை நாம் எப்படி போட்டிருக்கோன்னு தெரியணும். தெரியுமா வேண்டாமா? நான் எல்லா கூட்டத்திலையும் நேற்றுக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் ஒன்றியத்தில் எல்லா குழந்தைங்களும் சமயப்பு பிள்ளைங்க இல்லாமல் இப்போ ஒரு ஃபேஷனாக பாவாடையும் ப்ளவுஸு பாவாடை சட்டை மட்டும்தான் போடுறாங்க, ஷால் போடுறதில்ல. மேடைக்கு ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போதா ஷால் போடணும்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேடைக்கு அருகாமையில் வரும்போது மட்டும் ஒரு டவலை போடுறாங்க, அப்புறம் தூக்கி வீசிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. இந்த ஆடை நாம் எதற்காக அணியிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஷால் போடணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி உள்ள சுடிதாரில் எல்லாம் ஷால் வரலையா? அப்படியா? அப்படி தானே?
ஷால் தனியாக வாங்க கிடைக்கும் தானே, கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய பாதி பேரோட தலைவிரி கோலமாகத்தான் இருக்கு. அவங்களுக்கு வேற வேலையெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாம் நம்முடைய வேலையை செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது கோயிலுக்கு போகும்போதும் சரி, நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போதும் சரி, நம்ம வித்யாபீட நிகழ்ச்சிக்கு வரும்போதாவது நம்முடைய தலைவிரி கோலமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு எடுத்துக்காட்டான சமயப்பு ஆசிரியராக நாம் திகழ முடியும். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க, உங்களுக்கே தெரியும் நம்முடைய ஆடை எப்படி இருக்குது, நம்ம ஷால் போட்டிருக்கோமா, போட்டிருக்க ஷாலு கழுத்தை சுற்றி இருக்கா அல்லனா சரியாக இருக்கா, அதையெல்லாம் ஒன்று நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை சொல்லணும். நாம் திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க, நாம் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னா தயவு செய்து நாம் சமயப்பு மாணவராக சமயப்பு ஆசிரியராக இருக்கிறதுக்குரிய தகுதி நமக்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம சமயப்பு ஆசிரியராக ஒரு பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு நாம் நடப்போம், அதற்காக வேலை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஹரி ஓம்.